நீங்கள் எல்லாருமே ஆர்வமாக எதிர்பார்த்துட்டு இருந்தால் குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த வீடியோ பதிவில் நம்ம ப்ரீஃபாக வந்து பார்க்க போகிறோம். அதாவது எக்ஸாம் டேட் என்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட், அதுக்கப்புறம் இது மிஸ்டேக்ஸ் இருந்தது அப்படின்னா அதை திருத்தம் செய்யறதுக்கான லாஸ்ட் டேட் என்ன அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயில் வந்து பார்க்க போகிறோம். அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஏஜ் ஃபேக்டரும் வந்து பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு வந்து அந்த ஏஜ் ஃபேக்டர் வந்து தெரியாமல் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுலையுமே வந்து நம்ம ப்ரீஃபாக வந்து பார்த்துட போகிறோம். இன்னைக்கு நாள் வந்து 25/4/2025 நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 4 நோட்டிஃபிகேஷன். உடனே போய் நீங்கள் எக்ஸாம் இன்றைக்கி நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குன்னா இன்றைக்கே போய் அப்ளை பண்ணாதீங்க. ஸோ 1 or 2 days வந்து வெயிட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு சின்ன பக்ஸ் வந்து இருந்தது அப்படின்னா அது வந்து கிளியர் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்தது வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணும்போது மிஸ்டேக்ஸ் மேக்ஸிமம் வராத மாதிரி அப்ளை பண்ணுங்கள். மேக்ஸிமம் மிஸ்டேக்ஸ் வந்து அதுக்கப்புறம் திருத்தம் பண்ணுறதுக்கு டைம் கொடுத்துருக்குறாங்க, அதுக்குள்ளே நம்ம பண்ணிக்கலாம் அப்படிங்கிற அந்த தாட்டும் வேணாம். ஓகேங்களா? ஏன்னா இங்கே கேர்ஃபுல்லாக நம்ம அப்ளை பண்ணணும். குரூப் 4 எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நம்ம தெளிவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறது ஒரு வீடியோ வந்து கொடுப்போம். எல்லா எக்ஸாமுக்கே நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். இதில் வனக்காவலர் வனக்காப்பாளர் அப்படிங்கிற எக்ஸாமும் சேர்த்து அப்ளை பண்ணுறதா இல்லை அதை தவிர்த்துட்டு அப்ளை பண்ணுறதா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும் நீங்கள் இந்த குரூப் 4 எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணும்போது. ஓகேங்களா? அதில் வந்து கன்ஃபியூஷன் இருக்கக்கூடாது. அதெல்லாம் சேர்த்து அப்ளை பண்ணால் என்ன பெனிஃபிட், யாருக்கெல்லாம் அதை வந்து சேர்த்து அப்ளை பண்ணணும், வனக்காவலர் வனக்காப்பாளர் இல்லாத போஸ்டிங்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு அதனால் என்ன பெனிஃபிட், யாரெல்லாம் அதை அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதுல நான் டீட்டெயிலாக ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து எப்படி அப்ளை பண்ணணுங்கிற வீடியோ வந்து நான் ப்ரொவைட் பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ அதை பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். ரொம்ப வந்து அர்ஜென்ட் பண்ணாதீங்க. அப்புறம் நீங்கள் போய் அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா ஸோ பர்டிகுலர் கன்சர்ன் பர்சன், இப்போ நீங்கள் எக்ஸாம் எழுதுறீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக போய் அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்காக உங்கள் அப்பாவையோ இல்லை கணவரையோ இல்லை அண்ணன் தம்பியோ சேவை மையத்தில் போய் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது வேண்டாம். நீங்கள் கூட இருந்து பார்த்து அப்ளை பண்ணால் சரி வரும். என்ன மிஸ்டேக் இருக்குது அப்படிங்கிறத அப்பயே ரெட்டிஃபை பண்ண முடியும். புரியுதுங்களா? ஸோ இதெல்லாம் வந்து பேசிக் பாயிண்ட்ஸ் அப்ளை பண்ணுறதுல நான் வீடியோ கொடுத்ததுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் கொடுத்ததுக்கப்புறம் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா முக்கியமான விஷயம் அது நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நோட்டிஃபிகேஷன் வந்து வந்திருக்கு. ஸோ இதுக்கு அப்ளை பண்ணுற அறிவிக்கை நாள் வந்து 25/4/2025 இன்றைக்கி தான். இணையவழி விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க கடைசி நாள் மற்றும் நேரம் அப்படிங்கிறது இந்த 24/5/2025. கிட்டத்தட்ட ஒரு மாதம் டைம் வந்து கொடுத்துருக்குறாங்க. அப்ளை பண்ணுறது நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் வந்து ஒரு 3 days விட்டுட்டு அப்ளை பண்ண ஆரம்பிக்கணும். ஒரு 15 daysக்குள்ளேயே நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிடணும். அந்த லாஸ்ட் மினிட் வரைக்கும் நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா கண்டிப்பாக சர்வர் ப்ராப்ளம் இருக்கும். நிறைய பேர் அப்ளை பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்துட்டு பேமெண்ட் கட்டி அப்ளை பண்ணுறது, இப்போ 3 தடவை வந்து ஃப்ரீ அந்த இது மாதிரி இருக்குது அப்படின்னா சில பேர் வந்து பேமெண்ட் கட்டும் போது அந்த பேமெண்ட் வந்து ரிசீவ் ஆகிடும், உங்களுக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகாது. அந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும். 3 days விட்டுட்டு 4th டேலேருந்து 15th டேக்குள்ளே வந்துட்டு அப்ளை பண்ணி முடிச்சிருங்க. ஓகேங்களா? அப்போ தான் முக்கியமாக மிஸ்டேக்ஸ் வராமல் அப்ளை பண்ணுங்கள். ஒரு சிங்கிள் டைம் அப்ளை பண்ணும்போது மிஸ்டேக்ஸ் வராமல் அப்ளை பண்ணிவிடுங்க. மிஸ்டேக்ஸ் கிளியர் பண்ணுறதுக்கு டைம் கொடுத்துருக்காங்க, அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு மிஸ்டேக் வந்தால் பார்த்துக்கலாம் அந்த தாட்டே வேண்டாம். ஓகேங்களா? கடைசி விண்ணப்பம் பண்ணுறதுக்கு 24/5/2025 ஒரு மாதம் கிட்ட டைம் இருக்குது. விண்ணப்பத்தை திருத்தம் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? எப்போ அந்த ஸ்லாட் ஓப்பன் ஆகுதுன்னா 29/5/2025 31/5/2025 இந்த டைம் பீரியடில் நீங்கள் ஏதாவது மிஸ்டேக்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இங்கே ரெட்டிஃபை பண்ணிக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் மிஸ்டேக் ஆகாமல் பண்ணுங்கள். புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு டைம் அப்ளை பண்ணும்போது மிஸ்டேக் ஆகாமல் பண்ணுங்கள். அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க அப்படிங்கிறது தேவையில்ல. எப்படி அப்ளை பண்ணணுங்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர். ஓகேங்களா? நான் வீடியோ கொடுத்ததுக்கப்புறம் அதை பார்த்துட்டு எந்த டவுட் இருக்காது. ஓகேங்களா? டவுட் இல்லாமல் அப்ளை பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தது தேர்வு நடைபெறும் நாள் 12/7/2025. தேர்வு நடைபெறும் நாள் வந்து 12/7/2025 காலையில் 9:30லேருந்து 12:30 வரைக்கும். ஸோ இதுதான் டீட்டெயில், மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டிய டீட்டெயில் நோட்டிஃபிகேஷனில் இதுதான். ஓகேங்களா? மொத்தம் 84 பக்கம் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு 5 பக்கத்துலேயே நமக்கான வேலை வந்து முடிஞ்சிடும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல, நோட்டிஃபிகேஷன் வந்துடுச்சு, நம்ம அப்ளை பண்ணும்போது நம்ம விருப்பத்தேர்வு வனக்காவலர் வனக்காப்பாளர் சேர்த்து அப்ளை பண்ணுறோமா இல்லை அதை தவிர்த்துட்டு மற்ற போஸ்டிங் அப்ளை பண்ணுறோமா அப்படிங்கிறது தனியாக வீடியோ கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தால அந்த டீட்டெயில் தான் இது. இங்கே பாருங்கள், இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுதான் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். நோட்டிஃபிகேஷனில் 2வது பேஜ்லேயே வந்து இது கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? வனக்காவலர் வனக்காப்பாளர் சேர்த்து அப்ளை பண்ணுறது மாதிரி இருந்தால் என்ன பெனிஃபிட் இருக்குது, யாருக்கெல்லாம் அது யூஸாக இருக்கும் அப்படிங்கிறது நான் தனியாக வீடியோ கொடுப்பேன்.
ஓகேங்களா. ஸோ அதை பற்றி இது பண்ணிக்கோன்னா அது நம்ம ப்ரீஃபாக முடிச்சுருவோம். அது இல்லாத பதவிகளுக்கு அந்த ஆப்ஷன் இருக்குது, அதை நம்ம கொடுத்து தான் மேற்கொண்டு ப்ரொசீட் பண்ண முடியும். அதனால தான் ஒரு 3 to 4 days வெயிட் பண்ணுங்கள். நம்ம வீடியோஸ் கொடுத்ததுக்கப்புறம் அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். இது வந்து முக்கியமான விஷயம், நம்ம கரெக்டாக சூஸ் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ ஏன்னா லாஸ்ட் டைம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எனக்கு இவ்வளோ ஹைட்டு தேவைப்படுது சார், எனக்கு இவ்வளோ வெயிட் தேவைப்படுது, செஸ்ட் இவ்வளோ தேவைப்படுது, நான் வந்து குத்து மதிப்பாக போட்டேன், அது மாதிரி சரியானு நிறைய பேர் கேட்குறாங்க. அதெல்லாம் தவறு. அந்த மாதிரி தவறுலாம் பண்ணாதீங்க. உங்கள் ஹைட்டு கரெக்டான ஹைட் இருந்தது, அவங்களோட நோட்டிஃபிகேஷனில் தேவைப்படுற ஹைட் இருந்தால் மட்டும் மென்ஷன் பண்ணுங்கள். சும்மா போட்டு விடலான்னு மட்டும் போட்டு விடாதீங்க. நம்ம தனியாக வீடியோ ப்ரொவைட் பண்ணுவோம். ஓகேங்களா. ஸோ அதுக்கு அடுத்தது இதெல்லாம் வந்து என்ன கொண்டு போகக்கூடாது அந்த மாதிரி விஷயம். ஸோ அதெல்லாம் வந்து நமக்கு தேவையில்லை. ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் ஃபேக்டர். ஸோ இது வந்து போஸ்டிங் வந்து லிமிட்டடான கொஞ்சம், அதாவது போன வருஷத்தை நம்ம கம்பேர் பண்ணும்போது போஸ்டிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்கலாம். ஆனால் இது வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இப்போ வந்து ஒரு டென்டேட்டிவ் பிளான் இது. ஓகேங்களா. டென்டேட்டிவ் பிளான்னா ஸோ இப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் பிளானு. இதில் வந்து மாறுதல் வந்து இருக்கும். ஸோ இனிமேல் எக்ஸாம் நடந்து ரிசல்ட் வர வரைக்குமே இந்த போஸ்டிங்கோட அந்த டிஃப்ரென்ஸ் வந்து அப்பப்போ நமக்கு வந்து இவ்வளோ போஸ்டிங் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னா நியூஸ் வரும் பார்த்தீங்களா. ஸோ அதாவது இன்க்ரீஸ் ஆகும். இதை பற்றி ஒன்றும் ஒரி பண்ண வேண்டியதில்லை. ஸோ அதுக்கு அடுத்தது வயது வரம்புக்கு வருவோம். ஸோ வயது வரம்பு நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. ஏன்னா நிறைய பேர் வந்து நம்ம கால் ரிசீவ் பண்ணுறோம். ஸோ நான் எனக்கு இன்னும் ஏஜ் ஆகுது, நான் எழுதலாமா அப்படிங்கிறது மாதிரி டவுட் இருக்குது. ஓகேங்களா. இந்த நோட்டிஃபிகேஷனில் 2 விதமாக வந்து இந்த ஏஜ் கேட்டகரி வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. ஒன்று ஜென்ரல் கேட்டகரி, ஓசி கேட்டகரி. ஓகேங்களா. ஓசி கம்யூனிட்டி இல்லைனா ஃபார்வர்ட் கேஸ்ட்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த செக்டார் பீப்புள் தனியாக அவங்களாம் ஜென்ரல் கேட்டகரியில் வந்துடுவாங்க. அது போக பாக்கி இருக்கிறவங்க எல்லாமே. ஓகேங்களா. ஸோ அதில் வந்து பிசி கேட்டகரியில் கிறிஸ்டின்ஸு ப்ளஸ் முஸ்லீம்ஸு, அது இல்லாமல் எஸ்சி எஸ்டி எம்பிசி இவங்க எல்லாம் வந்து தனி கேட்டகரியில் வந்துடுவாங்க. ஓகேங்களா. இந்த மாதிரி 2 கேட்டகரியாக பிரித்து தான் வந்து நோட்டிஃபிகேஷனில் ஏஜ் ஃபேக்டரை கொடுப்பாங்க. இது முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இங்கே முதல்ல கொடுத்துருக்கிறது, இங்கே 4.1ல் முதல்ல கொடுத்துருக்கிறது பிற வகுப்பினர். ஓகேங்களா. பிற வகுப்பினர்னால் ஜென்ரல் கேட்டகரி. நான் சொல்லியிருந்தேன்ல, அதர் கேஸ்ட் வந்து ஓசி கேட்டகரியில் வராங்கல்ல. ஸோ அவங்களுக்கான ஏஜ் ஃபேக்டர் அப்படிங்கிறது என்னென்னா, கிராம நிர்வாக அலுவலரை பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்ச வயது 21 வயசு நிறைஞ்சிருக்கணும். அதுக்கு அடுத்தது வந்து அதை தொடர்ந்து வரக்கூடிய எல்லா போஸ்டிங்குமே. ஓகேங்களா. அதிகபட்ச வயது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 32, 42, 50, 37 கொடுத்துருக்குறாங்க. இந்த 32ங்கிறது 32 அவங்க வந்து கிராஸ் பண்ணியிருக்கக்கூடாது. உச்ச வரம்பு அப்படிங்கிறது 32 கிராஸ் பண்ணியிருக்கக்கூடாது. விஓஓ போஸ்ட்டை தவிர மற்ற போஸ்டிங்க்கு குறைந்தபட்ச வயது வரம்பு 18. இவங்களுக்கு ஏஜ் கேட்டகரி உண்டு. அதர் கேஸ்ட் பீப்புளுக்கு ஏஜ் கேட்டகரி உண்டு. ஓகேங்களா. ஸோ அதுக்கு அடுத்தது இங்கே 2வது செக்மெண்ட் ஒன்று கொடுத்துருப்பாங்க பாருங்களேன். அப்படியே கீழே வந்தீங்கன்னா பிற்படுத்தப்பட்ட வகுப்பு இஸ்லாமியர் அல்லாதவர்கள் அப்படின்னா யார்? ஹிந்து கிறிஸ்டின்ஸ் வருவாங்க. பேக்வேர்டு கம்யூனிட்டி ஹிந்து கிறிஸ்டின்ஸ், அப்புறம் பேக்வேர்டு கம்யூனிட்டியில் வரக்கூடிய முஸ்லீம்ஸ், அதுக்கு அடுத்தது எம்பிசி மோஸ்ட் பேக்வேர்டு கேஸ்ட்டு, அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சீர்மரபினர், இது எஸ்சி எஸ்டி, இவங்க எல்லாருமே வந்து தனியாக ஒரு காலம் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் 2 விதமாக வந்து ஏஜ் ஃபேக்டர் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. கிராம நிர்வாக அலுவலர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா குறைந்தபட்ச வயது வரம்பு 21, அதிகபட்ச உச்ச வரம்பு அப்படிங்கிறது 42. அதுக்கப்புறம் வயது வரம்பு சலுகை அப்படின்னா நிர்ணயிக்கப்பட்ட குறைபாடு, மாற்றுத்திறனாளிகளுக்கு 52 வயசு, முன்னாள் இராணுவத்தினர் 55, ஆதரவற்ற விதவைகள் 42ங்கிறது கொடுத்துட்டாங்க. இவங்களுக்கும் கொடுத்துருக்காங்களே நீங்கள் கேட்கலாம், நான் பின்னாடி சொல்கிறேன். ஓகேங்களா. அதாவது ஏஜ் ஃபேக்டரை வந்து 2ஆக பிரிச்சுருக்கிறோம். ஸோ அதர் கம்யூனிட்டிக்கு நம்ம பார்த்தாச்சு. இப்போ பாக்கி இருக்கிறவங்களுக்கு நம்ம ஏஜ் ஃபேக்டர் வந்து பார்த்துட்ருக்கோம். இதில் கிராம நிர்வாக அலுவலர் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுதான் வந்து அவங்களோட ஏஜ் ஃபேக்டர். ஸோ கிராம நிர்வாக அலுவலருக்கான போஸ்டிங்கான ஏஜ் ஃபேக்டர். ஓகேங்களா. இது போக கீழே வருவோம். கிராம நிர்வாக அலுவலர் இல்லாமல் இருக்காங்கல்ல, இந்த இளநிலை உதவியாளர், இளநிலை பிணையமற்றது, அதுக்கடுத்து இளநிலை வருவாய் ஆய்வாளர், இளநிலை செயல் அலுவலகம் இவங்களாம் இருக்காங்களா. இதுக்கு குறைந்தபட்ச வயது அப்படிங்கிறது 18, அதிகபட்ச வயது அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்கள் 34, 44, முன்னாள் இராணுவத்தினர், ஆதரவற்ற விதவைகள் 37 கொடுத்துருக்காங்களா. இதெல்லாம் என்னென்னா இதுக்கு கல்வி தகுதி 10th ஸ்டாண்டர்ட். ஓகேங்களா. குரூப் 4க்கு 10th ஸ்டாண்டர்ட். இந்த 10th ஸ்டாண்டர்டை தாண்டி படிச்சிருப்பாங்கல்ல, 11th 12th, அதுக்கு அடுத்தது டிகிரி, இப்போ மேக்ஸிமம் டிகிரி வந்து படிச்சிருக்கிறாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி நீங்கள்
இதுக்கு தேவையான கல்வி தகுதியை தாண்டி நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வயது வரம்பு கிடையாது. 60 வயசு வரைக்கும் எழுதலாம். ஓகேங்களா? ஆனால் கிராம நிர்வாக அலுவலர்னு ஒரு போஸ்டிங் பார்த்தோம்ல, அதுக்கு மட்டும் வயது வரம்பு உண்டு. நீங்கள் குறைந்தபட்ச கல்வி தகுதி படிச்சிருந்தாலும் அதிகபட்ச கல்வி தகுதி படிச்சிருந்தாலும், அதாவது 10th ஸ்டாண்டர்ட் படிச்சிருந்தாலும் 10th ஸ்டாண்டர்ட் தாண்டி படிச்சிருந்தாலும் கிராம நிர்வாக அலுவலருக்கு மட்டும் ஏஜ் அப்படிங்கிறது உண்டு. குறைந்தபட்ச ஏஜ் அதிகபட்ச ஏஜுங்கிறது உண்டு. ஓகேங்களா? அதான் இங்கே இருக்குது. நீங்கள் வந்து டிகிரி படிச்சிருந்தாலும் சரி, 10th இல்லை டிகிரி என்ன படிச்சிருந்தாலும் சரி, நீங்கள் அதர் கேஸ்ட்டு அதை தவிர, ஓகேங்களா, அதாவது ஜென்ரல் கேட்டகரியை தவிர மற்ற கேஸ்ட் என்ன கேஸ்ட்டாக இருந்தாலும் 21 வயசுலேருந்து 42 வயசு வரைக்கும் தான் உங்களால் இந்த போஸ்டிங்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது மாற்றுத்திறனாளி, இராணுவத்தினர், இவங்களுக்குலாம் இந்த போஸ்டிங். ஆனால் இந்த கிராம நிர்வாக அலுவலரை தாண்டி எனக்கு வந்து 44 வயசு ஆகுது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க, நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு 12th ஸ்டாண்டர்ட் படிச்சிருக்கீங்க, இல்லைனா ஒரு டிகிரி படிச்சிருக்கீங்க, ஆனால் நான் வந்து இத்தனை வருஷமாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க கண்டிப்பாக எழுதலாம். 60 வயசு வரைக்கும் எழுதலாம். அதெல்லாம் வந்து இந்த ஹேஷ்டேக் போட்டு கொடுத்துருக்குறாங்கல்ல. ஸோ இந்த போஸ்டிங் கிராம நிர்வாக அலுவலர் இல்லாத மற்ற போஸ்டிங் எல்லாமே 60 வயசு வரைக்கும் எழுதலாம். எப்போன்னா 10th ஸ்டாண்டர்டாக தாண்டி படிச்சிருந்தீங்கன்னா. புரியுதுங்களா? அப்போ கிளியராக உங்களுக்கு இனிமேல் ஏஜ் ஃபேக்டர் பற்றி டவுட்டே வரக்கூடாது. நிறையா கால் வந்தது. ஓகேங்களா? ஸோ அதனால தான் நம்ம இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். நோட்டிஃபிகேஷனில் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இவ்வளோதான். என்றைக்கு அப்ளை பண்ணணும், அதை திருத்துறதுக்கு என்ன டேட் வந்து கொடுத்துருக்குறாங்க, என்றைக்கு எக்ஸாம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஏஜ் ஃபேக்டர் அப்படிங்கிறது நம்ம இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. போஸ்டிங்கை பற்றி கவலைப்படாதீங்க. போஸ்டிங்கோட எண்ணிக்கையை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு அடுத்தது நம்ம 10 வீக்ஸ் சேலஞ்ச் அப்படிங்கிற மாதிரி ஒரு டெஸ்ட் பேட்ச் சீரிஸ் வந்து கொண்டு போகிறோம். ஓகேங்களா? ஸோ அது வந்து ஞாயிற்றுக்கிழமை அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட். இந்த 10 வீக்ஸ் சேலஞ்சில் நம்ம ஏற்கனவே வந்து 10 நாளில் அதிரடி சரவடி சீரீஸ்ன்னு சொல்லிட்டு தமிழ் கம்ப்ளீட் பண்ணோம். நல்ல பெனிஃபிட்டாக இருந்தது. நிறைய பேர் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதோட PDF எல்லாமே இந்த டெஸ்ட் பேட்சில் ப்ரொவைட் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் ஜென்ரல் ஸ்டடீஸ் பொறுத்த வரைக்கும் எங்களோட ஓன் மெட்டீரியல், ஃப்ளோ சார்ட்ஸ் இந்த மாதிரி நிறையா வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு 20,000 ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் இருக்கும். இந்த நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக முடியறதுக்கும் எக்ஸாம், அதாவது நோட்டிஃபிகேஷன் டைம் இருக்குது பார்த்தீங்களா, டைம் பீரியட் 90 days, அது முடியறதுக்கும் எக்ஸாம் போகிறதுக்கும் கரெக்டாக உங்களுக்கு ப்ரிப்ரேஷன் பிளான் அப்படிங்கிறது இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இதுதான் வந்து அந்த ப்ரிப்ரேஷன் பிளான். பேமெண்ட் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1000 rupees. பேமெண்ட் கட்டுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து வர ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமையிலேருந்து பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இந்த 90 நாட்கள் அப்படிங்கிறது உங்களுக்கான நாட்களாக நினச்சி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டாபிக் அப்படிங்கிறது மாதிரி தான் எடுத்துகிட்டு போகிறோம். ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் ரேஸ். முடிக்க நீங்கள் சிலபஸுமே நம்ம ப்ரொவைட் பண்ணிவிடுவோம். சிலபஸ் இங்கே இருக்குது பாருங்கள். சிலபஸில் என்னென்ன முடிச்சோங்கிறத நீங்கள் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டே வந்துடலாம். ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே, அதாவது எக்ஸாமுக்கு ஒரு 10 to 10 daysக்கு முன்னாடியே வந்து கம்ப்ளீட்டாக சிலபஸே கவர் ஆகி பாக்கி இருக்கிற 10 days அப்படிங்கிறது நீங்கள் 100% ரிவிஷனில் இருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ மொத்தம் வந்து 10 ரிவிஷன். டோட்டலாக வந்து ஓவரால் டெஸ்ட் கொஸ்டின்ஸ் 200ன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 20 கொஸ்டின்ஸ் வைக்கிறோம். 2000 கொஸ்டின்ஸ் வித் ஆப்ஷனில் நீங்கள் எழுத போகிறீங்க. அப்போ 20 தடவை எக்ஸாம் எழுதிட்டு தான் 21வது தடவை நீங்கள் குரூப் 4 எக்ஸாமை எழுத உட்காருவீங்க. எந்த ஒரு பயமும் இல்லாமல் பதட்டமும் இல்லாமல் நீங்கள் உட்காந்து எழுத போகிறீங்க. ஓகேங்களா? ஸோ இதில் குரூப் 4 நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் தமிழ், ஓகேங்களா, ஜென்ரல் தமிழ் நியூஸ் சிலபஸே மாற்றிருக்கிறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 7 வரைக்கும் பிரித்து கொடுத்துருக்காங்க. இப்போ தான் இந்த வீடியோ முதல் தடவை பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சிலபஸ் ரெகுலராக இருக்கிற சிலபஸ்லேருந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. தமிழ் இலக்கணத்துக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 6 யூனிட் இலக்கண பாட்டு வரும். 1 யூனிட் மட்டும் தான் உரைநடை பாட்டு வரும். இந்த 6 யூனிட் இலக்கணமும் எப்படி படிக்கணும், எந்த முறையில் படிக்கணும், எப்படி படித்தா நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது கரெக்டாக ஒரு ஃபார்மேட்டில் ஒரு ஃபார்முலா பேஸ் பண்ணி நம்ம டீச் பண்ணி வீடியோவும் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் இந்த வீடியோஸில் வர PDF எல்லாமே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம். அதை நீங்கள் படிக்கிறீங்க, அன்றைக்கி சாயந்தரம் அதோட கொஸ்டின்ஸ் வரும், நீங்கள் ஆன்சர் பண்ணுறீங்க. இந்த எவ்வளோ நாள் படித்தோம் அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது. எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் அந்த ப்ரிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணுறாங்கல்ல, ஓகேங்களா, ஒன்று ரிவிஷனாக இருக்கும், இல்லை புதுசாக படிக்கிறவங்களே எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் இருக்கக்கூடிய 90 நாட்களை கரெக்டாக பயன்படுத்துகிறவங்க ஷைன் பண்ணிவிடுவாங்க. ஒரு வருஷம் கஷ்டப்பட்டு படித்து இந்த டைமில் வந்துட்டு வேறு ஏதாவது ஒரு பர்சனல் ஒர்க்கோ இல்லை எக்ஸ்ட்ரா ஒர்க்கோ பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்னா, ஸ்டடீஸில் கவனம் இல்லாமல் விட்டுருந்தாங்கன்னா அவங்க தான் கோட்டை விட்டுட்ருக்காங்க. புரியுதுங்களா? நீங்கள் நல்லா படிச்சிருப்பாங்க, ஒரு வருஷம் ஃபுல்லாக படிச்சிருப்பாங்க, அவங்க போய் கேட்டு பாருங்களேன், எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து கேட்டு பாருங்களேன். இந்த கடைசி ஒரு 2 மாதம் என்னால் படிக்க முடியாமல் போயிடுச்சு, சுச்சுவேஷன் அப்படி ஆகிடுச்சு, ஃபேமிலி சுச்சுவேஷனாக இருக்கும், இல்லைனா பர்சனலாக ஹெல்த் ப்ராப்ளமாக இருக்கும், இல்லைனா வேறு ஏதாவது, ஓகேங்களா, வேறு ஏதாவது அவங்க இந்த அப்ளை பண்ணுறதுக்கே ரொம்ப மெனக்கெட்டு நிறைய டீட்டெயில்ஸ் வந்து கலெக்ட் பண்ணுறது மாதிரி இருக்கும், அதுக்கு அலைஞ்சேன், அதனால் என்னால் படிப்பில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. நம்ம இவ்வளோ வருஷம் கஷ்டப்பட்டு படித்தது முக்கியம் கிடையாது. இப்போ வரக்கூடிய நாட்களாக 90 நாட்களும் உங்களுக்கான நாட்களாக நினச்சி நீங்கள் பயன்படுத்தினீங்க
படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு 100% வந்து வெற்றி கிடைக்கும். நம்ம தமிழ் வந்து 100% முடிச்சிருக்கோம் சிலபஸ். அதோட வீடியோ லிங்க்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். எல்லாத்தையும் பாருங்கள். டெஸ்ட் பேட்ச் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இந்த 90 நாட்கள் அப்படிங்கிறது எங்கே போய் படிக்கிறது, எந்த கைடன்ஸ் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது, எப்படி ஃபாலோ பண்ணுறது, எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு எந்த குழப்பமாக இருந்தாலும் சரி, கீழே டிஸ்கிரிப்ஷனில் பிளான் இருக்குது. பிளானில் என்னென்னைக்கு என்னென்ன படிக்க போகிறோம் அப்படிங்கிறது நம்ம கொடுத்துருக்குறோம். ப்ளஸ் வீடியோ கிளாஸஸ் கொடுக்குறோம். டெய்லியுமே வீடியோ கிளாஸஸ் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் வீடியோ கிளாஸஸ் வரும். ஓகேங்களா? அதனால் அதை லிசன் பண்ணாலே போதும். அதை லிசன் பண்ணி அந்த அன்னன்னைக்கு டெஸ்ட்டை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிட்டாலே ஒவ்வொரு வாரமும் ரிவிஷன். ஓகேங்களா? அப்போ மறக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஃபர்தராக வேகமாக போவோம். ஸ்லோவாக போனாலும் வேகமாக உங்களால் கிராப் பண்ணிக்க முடியும். புரியுதுங்களா? ஸ்ட்ராங் ஆகிட முடியும். ஒவ்வொரு டாப்பிக்லேயும் உங்களால் ஸ்ட்ராங் பண்ண முடியும். ஜாகிரஃபியா, ஹிஸ்ட்ரியா, இப்போலாம் வந்து நோட்டிஃபிகேஷன் இந்த சிலபஸ்லேயே கொடுத்துட்டாங்க. இன்னென்ன சப்ஜெக்ட்லேருந்து இவ்வளோ கொஷின்ஸ் தான் கேட்க போகிறோம் அப்படிங்கிறது கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? அப்போ எந்த சப்ஜெக்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுக்கணும்? இப்போ ஹிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹிஸ்ட்ரியில் முகலாயர்கள், குப்தர்களில் கண்டிப்பாக கொஷின்ஸ் வரும். இந்த மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே எக்கனாமிக்ஸில் 5 ஆண்டு திட்டம் கொஷின்ஸ் வரும். ஓகேங்களா? ஜிஎஸ்டி கொஷின்ஸ் வரும். இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் டாபிக் நம்ம செப்பரேட்டாக கொடுத்துருவோம். புரியுதுங்களா? ஸோ எல்லாத்தையும் போட்டு வரவதுன்னு படிக்கிறத விட பர்டிகுலராக நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து என்னென்ன டாபிக் ஹை இம்பார்ட்டன்ட், ஹை ப்ரியாரிட்டி கொடுக்குற டாபிக்ஸாக பிரித்து அந்த டாபிக் முதல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து உங்களை படிக்க வச்சுட்டு அதுக்கடுத்து சிலபஸும் கவர் பண்ணிவிடுவோம். ப்ளஸ் வந்து நம்ம சிலபஸ் வைஸ் நம்ம கொடுக்கும் போதே இந்தந்த டாப்பிக்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்னே மென்ஷன் பண்ணி கொடுப்போம். இது எல்லாமே வாட்ஸ்அப்பில் தான் போகுது இந்த குரூப்பு. நீங்கள் அந்த நோட்டிஃபிகேஷனையும் நம்மளோட பிளானை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதையும் பாருங்கள். பார்த்துட்டு விருப்பம் தான் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி எக்ஸாம் இப்போ வந்து அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி வெயிட் பண்ணுங்கள். ஒரு 3 டேஸ்க்குள்ளே நான் வீடியோ வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி பண்ணணுங்கிறத நான் கொடுத்துருவேன். அதை பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். அவசரப்படாதீங்க. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.